குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அற்புதமான கிரக நிலை அது. சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாகி பலம் பெற்று அமர்வது சிம்மத்திற்கு ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய், உங்களுடைய 4ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. செவ்வாய் தன்னுடைய விருச்சிக வீட்டில் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. 2 அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் வக்ரகதியில் இருக்குது, அதுவும் நல்ல விஷயம்தான். சூரியன் உங்களுடைய ராசிநாதன். இதற்கு போன மாதங்களெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருந்தது, சூரியன் நீசமாக இருந்தது. இப்போது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இந்த மாதம் முழுக்க 4ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. ஸோ நல்ல விஷயம்தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ இந்த ராகு கேது லக்னத்திலையும் ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் வந்ததோ அப்போ இருந்து கொஞ்சம் நெருடல்கள், எதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு, எந்த உறவுகள் கூடயும் ஒரு நல்ல குட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றி புரிந்து கொள்ளுதல், கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றி புரிந்து கொள்ளுதல். ஸோ அந்த மாதிரியான சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் வந்து போயிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருக்கீங்க சிம்மம் அப்படிங்கிறத சொல்லுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அஷ்டமச்சனியாக இருக்குது, ஆனால் சனி வக்ரமாக இருக்குது. என்னென்னா இந்த மாதம் சனி வக்ர நிவர்த்தி கூட ஆகுது. கொஞ்சம் கவனம் தேவை தான் சிம்மத்துக்கு, வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்ற குரு வக்ர நிலையில் இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, கார்த்திகை 1ஆம் தேதியே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு, அதாவது துலாத்திலேருந்து விருஷகத்துக்கு சூரியன் வந்தார்னா அந்த மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அதே போல் கார்த்திகை 7ஆம் தேதி 23/11/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு வக்ர பயிற்சி ஆகுது. ஆல்ரெடி ஒரு வக்ரமாக இருக்கிறான்னு சொல்லியிருந்தேன், இப்போ வக்ர பயிற்சி ஆகுது. கார்த்திகை 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கார்த்திகை 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி எகைன் வக்ர பயிற்சி ஆகுது. அதாவது வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் துலாத்துலேருந்து எகைன் விருச்சிகத்துக்கு வர்றாரு. அப்போ உங்களுடைய 2/11 அதிபதி தனலாப அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஒரு ஆக்சிலேஷனில் தான் இருக்கிறார். வக்ரமாகுது, வக்ர பயிற்சி ஆகுது, நேர்கதி அடையுது, எகைன் நேர்கதியில் பயிற்சியும் ஆகுது. இந்த துலாத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தாவிட்டே இருக்கிறார். இந்த ஆக்சிலேஷன் இருக்குது. அது என்ன பண்ண காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் நான் உங்களுக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கார்த்திகை 12 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அஷ்டம சனி வக்ர நிவர்த்தி அடையுது. கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி நவம்பர் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ல் இருக்கிற வரைக்கும் அவர் ஆட்சி பலம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றார் அப்படின்னா ஒரு திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு, ஆட்சி பலத்தை விட அதிகப்படியான பலத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கார்த்திகை 19 அன்னைக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகுது. கடகத்திலேருந்து மிதுனத்துக்கு பின்னோக்கி நகர்ந்து பயிற்சி ஆகிறாரு. ஸோ மறுபடியும் விரயத்தில் இருந்த குரு லாபத்துக்கு போயிடுது சிம்மத்துக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். டிசம்பர் 6ஆம் தேதி புதன் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறான்னு ஆல்ரெடி சொன்னேன். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு, அதாவது விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகுது. இதுவும் ஒரு அற்புதமான நிகழ்வு தான். குருவினுடைய பார்வையில் இருக்குது அதுவும். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஸோ இதனால் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்.
நம்ம ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும். அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் இல்லைனாலும் அந்த பலாவலனானது நடக்கும். அது வாழ்வியலில் பெரிய மாற்றங்களை கொடுத்துறாது. இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இப்போ ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், உங்களுடைய ராசியை சொல்லக்கூடிய கிரகம் நான் தான் இது அப்படின்னா அது சூரியனை வச்சு தான் உங்களை பற்றி டீட்டெயில்டாக பேச முடியும். அப்படிப்பட்ட ராசிநாதனுடைய பெயர்ச்சி முதல்ல நீசமாக இருந்தார் 3ஆம் இடத்துல போன மாதங்களில். இப்போ அந்த 3ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி நாளில் தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 2வது, உங்களுக்கான வீடு, உங்களுக்கான வண்டி வாகனம், உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்குன்னே போகும் இந்த மாதம். சற்று மற்றவர்கள் பார்வைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் சுயநலம் மிகுதியாக இருப்பது போல ஒரு மாயையை மற்றவர் கண்ணுக்கு ஏற்படுத்திவிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்தவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு மாயையை உருவாக்கி கொடுக்கும். நம்மளுக்குங்கிற மாயையை உருவாக்கி கொடுக்கும். அப்படியா ரொம்ப சுயநலமாக இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதம் மற்றவர்கள் வாயால் உங்களை பற்றி நீங்கள் கேட்பீர்கள். மாற்றமில்லை. வண்டி வாகனம், வீடு வாங்கணும், பிடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் திட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகிறது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அது சரி செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு மாற்று வழி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனதிற்குள் வருமே தவிர யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. கொஞ்சம் நம்ம டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமை பளிச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம். தொழிலில் இருந்து வந்த இருள் அகலுகிறது. தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள், என்ன செய்தனால இந்த நெகட்டிவிட்டி நடந்தது அப்படிங்கிறது புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பினை இந்த 4ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். தாய்வழி உறவுகளுக்கு மிகுந்த பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய தேவைகளை தெளிவாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. படிப்பு, மேல்கல்வி, உயர்கல்வி எல்லாமே நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்பில் ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே வந்துடலாம். அதே போல் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய எண்ணமும் சிந்தனையும் விருப்பமும் நிறைவேற முடியாத ஆசைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அப்போது தந்தை இப்போ ஏதாவது அது இதுன்னு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு சிவனேன்னு நம்ம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த காலகட்டம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா உறவுகள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி, தாய் வழி உறவுகள் பொதுவாக உறவுகள் மீது சற்று வெறுப்பினை ஏற்படுத்துகிறது. அதே போல் நம்மளுடைய வீடு, சொந்த வீடு, அம்மா அப்பா இவங்களை விட்டுட்டு சற்று வெளியில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்கு இந்த மாதம் ஏற்படும். அதே நேரத்தில் வெளிநாடு, வெளிமாநில, வெளி அமைப்புகளில் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, சொந்த இடத்த விட்டு வெளியில் போகணுங்கிறக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதியதாக தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் 3லிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே. அப்போது நவம்பரில் விட்டுருங்க, டிசம்பரில் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும்போது கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும். மனசுக்குள்ளே எதையாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த மாதம் வரும். டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க. புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வர்ற மாதிரி சொல்லுது. உங்களுக்கு தோதுவாக இருந்தது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் தொழில் பண்ணுவதற்கான
எல்லா சாத்தியக்கூறிகளும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான சூழ்நிலையை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எப்படி உதவினா, அந்த அரசாங்கத்திலேயோ அரசியல்லையோ இருக்கக்கூடிய நேக்கு சுழிவுகளை எங்கே போனால் என்ன பண்ணால் என்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த அப்டேஷனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த அறிவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? 14 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்னதாக, 14-15 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்னதாக வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 32 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் போகிறதோ, கம்பெனி வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதோ, இது எல்லாமே இருக்கும். நல்ல வருமானத்தை ஈட்டுவதற்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள ஒரு சலிப்பு, என்னத்தை பண்ணி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் யார் இது எல்லாம் பார்த்துட்டு அனுபவிக்கிறது? நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக தனியாக சிம்பிளாக சின்ன வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை கடத்தினா அதுவே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை கொடுத்துரும். உங்களுடைய சிறப்பான திறமைகள், அதாவது கலை, இயலிசை, நாடகத்தில் துறையில் இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும். தற்காப்பு கலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இருக்கும். பாதுகாப்பு துறையில் இருக்க போலீஸாக இருக்கலாம், இராணுவம் இருக்கலாம், ஃபயர் ஸ்டேஷன், இந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே நல்ல பெயர் புகழை வாங்கி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான், புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 2 ஒரு 4ல் பேச்சிலேயே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி வேணுங்கிற விஷயங்களை லாபத்தோடு முடிச்சுக்குவீங்க, வெற்றி அடைஞ்சிக்குவீங்க. யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காதுங்க. சொந்த காலில் நிற்கணும், சொந்தமாக சம்பாதிக்கணும், சொந்தமாக முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் இடத்துல எகைன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி, எகைன் 4ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படிங்கும்போது இங்கேயும் தாய் வழி ஆதரவுகளை நம்ம உணர முடியும். யாரெல்லாம் இந்த காலகட்டம் வியாபாரத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. தாய் வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதே போல் வீடு வண்டி வாங்கணும், வாங்க பிடிக்க, அதனால் ஒரு நல்ல ஒரு வாகனம் விற்கணும்னு நினச்சிருக்கீங்க, ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிருக்கீங்க, நல்ல ரேட்டு கிடைக்க மாட்டேதுன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நல்ல வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லுது. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அதுக்குண்டான சூழலே அமையுதுங்க. கற்ற கல்விக்குண்டான ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, மெக்கானிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீல்டு, இது அதே போல் இந்த ஹோம் இன்டீரியர் பண்ணுறது, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், நல்ல லாபம் உண்டு. இப்போ அந்த புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார், 2 ஒரு 3ல் அப்படிங்கும்போது இப்போ ஒரு சின்ன குறை ஏற்படும். என்னென்னா டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 23 டிசம்பர் 6 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சேவிங்ஸ் பண்ண முடியாத ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை போகும். அப்போ அந்த டைம் மட்டும் 23ஆம் தேதி, நவம்பர் 23 டிசம்பர் 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாட்கள் இந்த மாதத்தில் இந்த கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதாகாது. குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்க முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க, கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. அக்கம் பக்கத்தினர் குடும்பத்தினவராக குடும்பத்துக்குள் இருந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிடணும். எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்கிறத யோசிக்காமல் வாக்குவாதம் பண்ணுறாங்களா, சரி இதுவும் கடந்து போகும், அவங்க பேச்சை நம்ம கேட்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யாரும் நம்ம அவங்களுடைய பேச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ள குடும்ப உறுப்பினர்களை செட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்ததாக பாருங்கள் சுக்கிர பகவான். சுக்கிரன் முதல் 10 நாட்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 3ல் இருக்கலாமா சார் அப்படின்னா
தாராளமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது கணவன் மனைவியிடையே அந்த சயன சுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் சுகம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைபட ஆரம்பிக்கும். சுயநலம் மிக்க நபராக மற்றவர்கள் கண்ணுக்கு நம்ம தெரிவோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் இந்த இயலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, கதை எழுதுகிறவங்க, கதாசிரியர், இந்த மாதிரி சினிமா துறை சொந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல குரோத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான ஒரு நல்ல அறிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் தனக்கு லாபம் வரணும், தான் சந்தோஷமாக இருக்கணும், தன்னுடைய முயற்சிகள் நடக்கணும், தன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல செயல் அப்படிங்கிறதுன்னு யோசிக்காமல் எந்த ஒரு கெட்ட செயலாக இருந்தாலும் மனம் கோணாமல் செய்வதற்குண்டான வாய்ப்புகளையும் அதற்குண்டான துணிச்சலையும் இந்த சுக்கிரன் தருவார். ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, சுக்கிரன் இந்த மாதம் 10 நாள் தான் முதல் 10 நாட்கள் தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதன் பின்பு 4ஆம் இடத்துக்கு போயிடும். கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நம்மளுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுதுன்னா அதை நோக்கி நம்ம பயணித்து அதுக்குண்டான வேலைகளை செய்யும்போது அந்த கிரகம் பயணிச்சதுக்கப்புறம், அதாவது துலாத்துலேருந்து விருட்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி எகெயின்ஸ்டாக நம்மளுக்கு மாறும். இப்போது தசாபுத்தி என்ன அனுமதிக்கிறதோ அதை தாராளமாக செய்யலாம். கோச்சாரம் அனுகிரகம் செய்வதை நம்ம கொஞ்சம் நாசுக்காக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன வேணாலும் பண்ணி ஒரு செயலை நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கணும், என்ன கெட்ட செயல் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியை மனசுலேருந்து தூக்கிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல சுக்கிரன் தான் முதல் 10 நாட்களுக்கு மனசு ஒரு நிலையாக இருக்காதுங்க. மனசு கொஞ்சம் நிலையாக இருக்காது. அதீத தைரியம், பதறாமல் எந்த காரியத்தையும் செய்தாலும் நம்ம ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலைமை இருக்கும். எல்லாம் விடுங்க, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. 7 கோடி 8 இருக்கிறாரு, புருஷன் முன்னாடிக்குள்ளே 1008 சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்குது. அது ஏதாவது மாறுமானா, ஒரு வேளை நீங்கள் ஆண் ஜாதகராக இருந்தீங்க, நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து ஆண் ஜாதகராக இருந்தீங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருக்கிறங்க பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்டு அடங்கி நடப்பார்கள். கண்டிப்பாக நம்மளுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது அப்படின்ற மாதிரி அமைப்புகளை சொல்லுது. இதற்கு முன்னாடி இருந்த பிடிவாதங்களுமே குறைந்து போயிடும். ஒரு பிஸ்னஸ் எம்ப்ளாயராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10-20 பேர் வேலை செய்கிறாங்கன்னா, வேலை செய்யக்கூடிய 10-20 பேருமே ரொம்ப விசுவாசியாக அமைவாங்க. புதுசாக ஆள் எடுக்கிறீங்கன்னா, இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இன்டர்வியூ பண்ணுறதுல கண்டிப்பாக 100% உங்களுக்காகவும் உங்களுடைய கன்சர்னுக்காகவும் 100% உண்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கு எம்ப்ளாயி கிடைப்பாங்க. சரியா? எதையுமே தனிச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், சுதந்திர எண்ணம் இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலமாக இருப்பதாக நாம் நினைத்து கொள்வோம். இப்போ அதே கிரகம் அடுத்து கடைசி 20 நாள் 4ஆம் இடத்துக்கு போகுது. மனைவி, வாழ்க்கை துணை நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, கொஞ்சம் டவுனாக அடங்கி நடப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த அடங்கி நடக்கிறதோடு சேர்த்து கொஞ்சம் குறும்புத்தனமும் இருக்கும். சின்ன சின்ன சேஷ்டிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. 3ஆம் அதிபதி நாளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வருமானம் மற்ற விஷயங்களாம் நல்லபடியாக இருந்தாலும் குடும்ப அமைப்புகளில் பார்க்கும்போது குடும்ப வருமானம் சற்று குறைவிடுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வாழ்க்கை துணையின் மூலமாக, மனைவியின் மூலமாக அல்லது கணவரின் மூலமாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக நல்லதொரு ஆதாயத்தை இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். முக்கியமாக பெண்களால் ஆதரவு, பெண்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அந்த சுக்கிரன் திக்பலமாக இருக்குது. தொழில் சார்ந்த பல மாற்றங்களை மிக மிக எளிமையாக செய்வீர்கள். தொழில் சார்ந்த புது விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா வேண்டாமா, புது தொழில் துவங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் தூங்குவதற்கான எல்லா தூண்டுதல்களையும் இந்த சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் அதிபதி 5இல் இருப்பதால் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள், பூர்வீக தொழில் தாத்தா பாட்டி செஞ்ச தொழிலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இது யோகமான காலகட்டமாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானங்களை உருவாக்கி தரும். சம்பாதிச்ச காற்று சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகத்தை பூரணமாக அளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது.
முடிஞ்சால் இந்த மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கேனா தப்புன்னு கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா டக்குன்னு கோபம் வந்துடும். தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. அதே போல் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரும். யாரும் எப்படியோ போயிட்டு போகிறாங்க, நம்ம வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் சமுதாயத்தில் இப்படியெல்லாம் நடக்குது பிடிக்குது அப்படிங்கிறத சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் பெண்களால் பகைமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வயிறு சம்பந்தமான ரோகங்கள் வருவதற்குண்டான சூழலையும் ஏற்படுத்துகிறது. எண்ணம், செயல், சிந்தனை அனைத்துமே லாப நோக்கோடு இருக்கும். இதுவரை இருந்த தடைகளை தகர்த்து வெற்றி பாதைக்கு போகிறதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிப்பீங்க. அதுக்காக செலவுகளை யோசிக்க மாட்டீங்க, அலைச்சலை யோசிக்க மாட்டீங்க. எனக்கு இந்த காரியம் நடந்தால் போதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இது செவ்வாய் தரக்கூடிய நல்ல பலனாகவே எடுத்துக்கிடலாம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா இந்த ராஜயோகம்னு ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுடைய ராசிக்கு 4, 9க்கு அதிபதி, ராசி அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறார். அந்த சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தான் ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொன்னேன். இந்த ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை என்ன பண்ணுது? உங்களுக்கு சொத்து பத்தை வாங்கி வைக்குது, பதவியை கொடுக்குது, பதவி உயர்வு கொடுக்குது, பதவி மாற்றத்தை கொடுக்குது, வேலை இல்லாதவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குது. ஸோ இல்லாமல் எக்கனாமிக்கலாக உங்களை ஹெல்த்தியாக வெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த சூரியனும் செவ்வாயும் முடிவு பண்ணிடுவாங்க இந்த மாதம். ஸோ அப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும். மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பேக்லாக் இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக திருப்தியாக உங்களுடைய வாழ்க்கை போகணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.